பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்த வரை எபிசோடில் தங்கமயில் இருந்துட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே பாக்கியம் இருந்துட்டு என்ன இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டு போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம்மா, சீக்கிரமாக வந்துட்டேன், மனசு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, அதனால தான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே நாங்களாம் நிம்மதி இல்லாமல் இருக்கோம், உனக்கு மட்டும் சந்தோஷமாக இருக்காக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இதை சொன்னால் நீங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் கர்ப்பமாக இருக்கமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே மாணிக்கம் பாக்கியம் எல்லாம் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்கிற, அன்னைக்கு மாதிரியே அந்த கிட்டோ பொய் சொல்லிட போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இல்லைம்மா, இதை கொண்டு போய் டாக்டர்கிட்ட கூட செக் பண்ணிட்டு வந்துட்டேன், நான் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மயில், உண்மையவா சொல்கிற? உன் வாழ்க்கையை எப்படா உனக்கு திருப்பி கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு நான் தவம் கிடந்தேன். ஆனால் அதுக்கு அந்த கடவுள், நீ இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்ருக்க, போதும் இனிமேலாச்சும் கொஞ்சம் நிம்மதியாக இருன்னு சொல்லிட்டு உனக்கு இவ்வளோ பெரிய விஷயத்த கொடுத்துருக்காரு. ரொம்ப சந்தோஷம் மயில். இனிமே உன்னை புகுந்த வீட்டில் ஈஸியாக சேர்த்து விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க இதை ஏற்றுப்பாங்களா? ஏன் ஏற்றுக்க மாட்டாங்களா? இது பாண்டியனோட வீட்டு வாரிசு, கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க. இன்றைக்கே அந்த வீட்டுக்கு நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியம் இருந்துட்டு ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு நேராக பாண்டியனோட வீட்டுக்கு போகிறாங்க. இவங்களெல்லாம் எத்தனை தடவை அவமானப்படுத்தினாலும் இங்கே வந்து நிற்கிதுங்கன்னு சொல்லிட்டு கோமதி ஒரு பக்கம் திட்டுறாங்க. எதையும் பெருசாக எடுத்துக்காம ஸ்வீட்டை எடுத்துக்கோங்க, பாண்டியனோட வீட்டு வாரிசு என் பொண்ணு மயில சுமக்கிறா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.